அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு டீச்சர், எங்களை மாதிரி ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறார். அங்கே உள்ளே போயிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கையில் தூக்கி காட்டுறார். கண்ணா, இதுக்கு எவ்வளோமா வெயிட் இருக்கும் அப்படின்னு பசங்களை பார்த்து கேட்குறார். ஒரு பையன் 100 கிராம்ங்கிறான், ஒரு பையன் 50 கிராம்ங்கிறான், ஒரு பையன் 150 கிராம், ஆளாளுக்கு ஒரு எடையை சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, தம்பிங்களா, எனக்கு இதனோட எடை தெரியாதுமா, ஆனால் என்னோட கேள்வி அதுவல்லடா கண்ணா, நான் இப்படியே இதை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்னமா ஆகும்? ஒன்றும் ஆகாது சார். சரி, இப்படியே 1 மணி நேரம் பிடிச்சிருந்தேன்னா உங்கள் கை வலிக்கும் சார். ஒரு நாள் முழுக்க இப்படியே வச்சுருந்தேன்னா உங்கள் கை அப்படியே மரத்து போயிடும் சார். அதுதான்டா கண்ணா கரெக்டு. 1 மணி நேரத்தில் என் கை வலிக்கிறதுக்கும் ஒரு நாளில் மரத்து போகணும் நம்ம யோசிக்கிறதுக்கும் இந்த டம்ளரோட வெயிட் மாறுதா, இல்லை வெயிட் அதிகமாகிட்டே போகுதா? இல்லை சார். அப்போது எனக்கு கை வலிக்காமல் இருக்கணும்னு நான் என்ன பண்ணணும்? டம்ளரை கீழே வச்சிடணும் சார். அவ்வளோதாம்மா பிரச்சனை. ஒரு பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னா அதை அப்படியே மண்டையில் ஏற்றி 1 மணி நேரம் வச்சுருந்தோம்னா தலைவலிக்கும். ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? மூளையே அப்படியே செயலிழந்து மறுத்து போயிடுங்க. அதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதையவே தூக்கி சுமக்காதீங்க, தூக்கி ஓரமா தூக்கி போடுங்க. கண்டிப்பா அதுவாவே தானாவே சரியாயிடுங்க. படைச்சவன் இருக்கையில நமக்கு என்னங்க கவலை? கண்டிப்பா எல்லாமும் எதுவும் எப்படியும் சரியாயிடுங்க. எல்லாமே கடந்து போயிடும். மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெயா டிரைவர்.